வந்தாச்சு. ஜாயிண்ட் லெட்டர் அது வந்து ஜாயிண்ட் லெட்டர் ஜாயிண்டா எழுதி கத்துக்கிறது எல்லாமே இருக்கு. எப்படின்னு தெரியல. மிஸ் வந்து சொல்லி தருவாங்க தெரியல. ஏய் வாங்குனா ஃப்ரீயா அதனால டப்பா தெரியுமா வீடியோ இப்பதான் ஆன் பண்ணனே. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா மகேஷ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அம்மா வீட்டில் தான் இருக்கேன். ஸோ உங்களோட ஒரு சின்னதாக ஒரு விளாக் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாழ்னி குட்டி தனுக்குட்டிக்கெல்லாம் ஸ்கூலு லீவு விட்டாச்சு. தனுக்குட்டிக்கு 3 months லீவ் விட்டாச்சு. நேத்தோட எக்ஸாம்லாம் ஓவர் ஃபினிஷ் ஆயிடுச்சு. எல்லாம் லீவ் விட்டாச்சு. யாழ்னிக்கு ஏப்ரல் 3 திரும்பவும் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ வந்து 10 days லீவ் விட்டுருக்காங்க. ஏன்னா அவளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயிடுறா 1ஆம் தேதியிலேருந்து, ஏப்ரல் 1ஆம் தேதி. அதுக்கப்புறம் ஒரு 10 நாள் ஸ்கூல் இருக்கும், அப்புறம் லீவ் விட்டுருவாங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, யாழ்னி குட்டிக்கு வந்து ஸ்கூலில் வந்து புக்ஸ்லாம் கொடுத்தாச்சு, நோட்டு புக்ஸ்லாம். ஸோ அதை அட்டை போடலாம் அப்படின்ட்டு அந்த விளாக் தான் அப்படியே உங்களோட ஷேர் பண்ணலாம் இருக்கேன். ஏன்னா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ரிப்ரேஷன் ஒர்க் தான் நாங்கள் இப்போ பண்ண போகிறோம். ஜாலி. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன வேலை பண்ண போகிறோம்னா ப்ரிப்ரேஷன் ஒர்க் தான். ஆமாங்க, அதனால சேர்ல ஏறி நிக்கிறாங்க. சுமி படியா வா. வந்து ரெடி ஆயிட்டு இருக்கா. சொன்னேன் வீடியோ எடுக்க போறேன்னு சொன்னேன். அதனால அவ வந்து ரெடி ஆயிட்டு இருக்கா. பவுடர் கொண்டு உள்ள கொண்டு வச்சுட்டு பாருங்க. புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இது எல்லாமே அட்டை போடணும். ஓகே, ரெடி ஆயிட்டீங்களா? எஸ். ஸ்கூல்லே வந்து ஷீட் போடுறதுக்கு அந்த ப்ரௌன் ஷீட்லாம் கொடுத்துட்டாங்க, புக்குக்கு நோட்டுக்கு போடுறதுக்கு. ஸோ இனி வந்து போட வேண்டியதான், ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் வேலையை. ஆமாம், நேற்று நைட்டு தான் வந்தாங்களே என் தங்கச்சி பசங்க எல்லாருமே. ஸோ அப்போ வந்து விளாக் எடுக்கலை. இப்போ தான் வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேனே. ஏபிசிடி ஜாயிண்ட் லெட்டர் அது வந்து ஜாயிண்ட் லெட்டர் ஜாயிண்டாக எழுதி கற்றுக்கிறதுக்கு. ஆமாம். நீங்களும் உங்கள் பசங்களுக்கெலாம் வந்து ஸ்கூலில் புக்கு நோட்லாம் கொடுத்துட்டாங்களா, ஷீட் போட ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் இப்போ என் தங்கச்சி வந்ததும் நாங்கள் ஷீட்டு போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து யஷ்வந்தும் தியாவும் தூங்குறாங்க. ஸோ அவங்க எழுந்திக்கிறதுக்குள்ளே எல்லா புக்ஸு நோட்டுக்கும் வந்து ப்ரௌன் ஷீட் போட்டுடலாம் அப்படின்னுட்டான். செல்ஃபில் எடுக்கிற அளவு அவ்வளோ தெரியாது. ஜாயிண்ட் லெட்டர் எழுதுறது தான் இதெல்லாம் வந்து. அவன் ஜாயிண்ட் லெட்டர் தான் எல்லாமே இருக்கு. எப்படின்னு தெரியல. மிஸ் வந்து சொல்லி தருவாங்க தெரியல. மிஸ் சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் எதுனாலும் பண்ணணும். ஆமாங்க. ரெடியா? என் தங்கச்சி ரெடி ஆகிட்டாங்க. பேக் கேமரா காமி. யாழ்னி பின்னாடி போ. எல்லாரும் உட்காந்தாச்சு. ஸ்டார்ட் த மியூசிக். ஓரமா உட்காருங்க. புக்கெல்லாம் எடுத்து வெளியே போட்டு பார்ப்போம். ஓகேங்க, ரெடியா புக் போட்டு போறோம். யாழ்னிக்காக யாழ்னிக்காக என்னது இது? டிஃபன் பாக்ஸ். நெய் வாங்கினா ஃப்ரீயா, அதனால 2 டப்பா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஒரு டப்பா எங்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஆமாம், யாழ்னிக்காக கொடுத்துருக்காங்க. யார் கொண்டு? தனுக்குண்டு யாழ்னி. ஆமாம் ஆமாம் ஆமாம். இது வந்து டேப் வந்து இது வந்து என்கிட்ட இருக்கு. இது வந்து நம்ம பிச்சிட்டா ஆரம்பிக்கலாம். ஆமாங்க, 3 கத்துக்காதங்க. பரவாயில்ல, 3லாம் ஈஸியா பண்ணிடலாம். ஒன்னு இருந்துச்சுன்னா கலையிடும். அதான் 3 கத்துக்காங்க மேம். இது என்ன புக்குன்னா தெரியும் உங்களுக்குலாம். இது என்ன புக்குன்னு தெரியல. ஏதோ கத்துக்காங்க. இதான் படிக்க புக்கு. ஓகே, நோட்டு புக்குக்கெல்லாம் வந்து ப்ரௌன் ஷீட் போடுறது உட்காந்தாச்சு. இந்த
தனுக்குட்டி வந்து வச்சுருக்கா இல்லையா ஹாட் பாக்ஸு, அது வந்து லஞ்ச் பாக்ஸ் தான். அம்மா வீட்டில் வந்து நெய் வாங்கும்போது 2 கடையில் வந்து நெய் வாங்கினாங்களாம். ஸோ அது வந்து கிருஷ்ணா நெய்ன்னு எனக்கு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து 1/2 லிட்டர் நெய் வாங்கணுன்னா அந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து ஃப்ரீ. ஸோ அது 2 வாங்கியிருக்காங்க. அதனால் தனுக்கு ஒன்றும் யாழ்னிக்கு ஒன்றும் எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ அதான் யாழ்னி வந்து தான் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து ப்ரௌன் ஷீட் போடுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பசங்க 2மே ஸ்டார்டிங்கில் நல்ல ஆர்வமாக தான் இருந்தாங்க. ஃபினிஷிங்கில் தான் அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஆனால் தனுக்குட்டி ஃபுல்லாகவே இருந்தா. யஷ்வந்தான் தியாவும் வந்து தூங்குறாங்க. அவங்க எழுந்து வர்றதுக்குள்ளே நம்ம இந்த வேலையை முடிச்சிருவோம் அப்படின்ட்டு. ஏன்னா பசங்க அவங்களுக்கு வந்து எது தெரியாது. அதாவது தம்பி வந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடுவான், எதாவது பண்ணிவிடுவான். இப்போ கூட நாங்கள் கரெக்டாக எல்லாம் போட்டு முடிக்கும் தண்ணி ஊற்ற வந்துட்டான். நல்ல வேலை எஸ்கேப் ஆகிடுச்சு, எடுத்துட்டோம், இல்லைன்னா அவன் தான் நனைஞ்சிருக்கோம். ஸோ அதனால தான் அவன் தூங்கும்போது நம்ம இதெல்லாம் வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தம்ப்நெயிலுக்காக ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ப்ரௌன் ஷீட்டை கையில் வச்சு அப்படியே ஒரு இது பண்ணி இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து என்னென்ன புக்கு நோட்டெல்லாம் வந்திருக்கு ஃபஸ்ட் நம்ம செக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து ஒரே ஒரு புக்கு மட்டும் வரல. அதில் அங்கே மேமும் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்கூல் ரீஓப்பன் அன்னைக்கோ இல்லை அப்புறமாவோ தருவாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது தான் இந்த மாதிரி ப்ரௌன் ஷீட் போட்டலாம். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நாளாகிடுச்சு. எனக்கு வந்து நிறையாவே கேப் ஆகிடுச்சு. யாழ்னி வந்து எல்கேஜி படிக்கும்போது போட்டோன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் யூகேஜிக்கு வந்து அவள் வீட்லேயே போட்டுட்டா. ஸோ இந்த வாட்டி இங்கே வரும்போது தான் ஸ்கூலில் வந்து நோட்டு புக்கெல்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்படியே இங்கே வந்துட்டா. அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் நாங்கள் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து நான் வந்து சண்டே கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என் தங்கச்சிட்ட. ஸோ அதனால் அப்போ இப்போயே போட்டுடலாங்க்கா அப்படின்னு ஒரு வெள்ளிக்கிழமை தான் இந்த விளாக் வந்து நாங்கள் எடுத்துமே ஒரு ஈவினிங் 3 மணிக்கு போல் பசங்களாம் தூங்கினதுக்கப்புறமா இந்த வேலையை நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எனக்கு ரொம்ப ஆர்வமாக தான் இருந்தது. நான் 2008 வந்து படிப்பு முடித்தேன். 2008 2009 முடித்தேன். ஸோ அதுக்கப்புறம் ப்ரௌன் ஷீட் போடுறது அப்படின்றது இல்லவே இல்லை. ஸோ இன்றைக்கி போடுறது ரொம்ப ஒரு ஆர்வத்தோடு பயங்கர ஒரு இதாக இருந்தது. என் தங்கச்சி சொல்லியிருந்தா, அக்கா எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், எல்லாம் போடணும் அப்படின்ட்டு. கண்டிப்பாடி நம்ம நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதான் விடிஞ்சதுக்கு எல்லாம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு மத்தியானம் போல் எல்லாம் சாப்பிட்டு கிஃப்ட்டு வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். யாழ்னி வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல் தான் படிக்கிறா. ஸோ அதனால் அவளுக்கு சீக்கிரமாகவே எக்ஸாம்லாம் முடிஞ்சிடுச்சு. அதே போல் ஸ்கூல் ரீஓப்பனும் சீக்கிரமாகவே பண்ணிடுறாங்க. இப்போ ஏப்ரல் 3ஆம் தேதி அவளுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஒரு 10 நாள் ஸ்கூல் வச்சுட்டு அதுக்கப்புறம் லீவ் விட்டுருவாங்க. தனுக்குட்டி வந்து மெட்ரிகுலேஷன். ஸோ அதனால் அவளுக்கு ஆனால் சீக்கிரமாகவே எக்ஸாம் முடிச்சிட்டாங்க. இப்போ எக்ஸாம்லாம் முடிஞ்சிடுச்சு. இன்னிலேருந்து நமக்கு லீவ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 3 மந்த்ஸ்க்கு மெசேஜ் வந்துடுச்சு. நோட்டு புக்கெல்லாம் இன்னும் தரலை. என்றைக்கு தரோம் அப்படின்றத மெசேஜ் அனுப்புகிறோம், நீங்கள் அப்போ வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. ஸோ எப்போ கொடுப்பாங்க தெரியல. நெக்ஸ்ட் டைம் போகிறதுக்குள்ளே வாங்கிட்டாங்கன்னா நானும் ராதா எல்லாரும் சேர்ந்து அப்போ தனுக்குட்டிக்கு நாங்கள் சூப்பராக போட ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அதே போல் ஸ்கூல் டைம் அப்படின்னாலே எப்போவுமே இந்த வேலைலாம் வந்து கொஞ்சம் முன்னாடியே சீக்கிரமாகவே முடிச்சிடணும். லாஸ்ட் மினிட்ல எல்லாம் பண்ணலாம் அப்படின்னா அது அந்த டைமில் ரொம்ப ஹரிபரியாக இருக்கும். அப்புறம் நம்ம மறந்துடுவோம், நிறைய இது போடுறதுக்கு வராது. ஸோ அந்த மாதிரி பயங்கர இதாக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ எல்லாருக்குமே எக்ஸாம் வந்து முடிகிற டைமில் இருக்கும். முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கூலில் புக்கு நோட்லாம் கொடுத்தாங்கன்னா சீக்கிரமாகவே போட்டு வச்சுருங்க. அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப நாள் ஆயிடுச்சா எனக்கு ப்ரௌன் ஷீட்லாம் போட்டு ஃபஸ்ட்டு எனக்கு திணறிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 2 புக்கு கிட்ட கொஞ்சம் எனக்கு அவ்வளோ வரல. அப்புறம் என் தங்கச்சிக்கிட்ட தான் சரி பார்க்க கொடுத்தேனே. அதுக்கப்புறம் 2 புக்கு ஒரு ஒழுங்காக போடல. 3ஆவது புக்கிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு சூப்பராகவே அப்புறம் நமக்கு பழக்கமாயிடுச்சு. ஏன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சா, டச் விட்டு போயிடுச்சு. ஸோ அதனால தான் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. அதுக்கப்புறம் போட இதாகிடுச்சு. நாங்கள்லாம் ஸ்கூல் படிக்கும்போது, அப்புறம் நான் டீச்சர் ட்ரைனிங் படிக்கும்போது நிறைய இந்த மாதிரி ப்ரௌன் ஷீட்டு, அப்புறம் வந்து நிறைய ப்ராஜெக்ட் இது மாதிரி பயங்கரமாக செய்வேன். எங்கள் வீடு எப்போவுமே கொஞ்சம் குப்பைக்காடாக தான் இருந்த மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் ப்ரௌன் ஷீட்டு, அப்புறம் அது என்னது A4 ஷீட்டு நிறையா இருக்கும். ஸ்கெட்சு, மார்க்கர், அது இது நிறைய 4 பக்கமாக இருக்கும். நைட்டு தூங்குறதுக்கே எனக்கு ரொம்ப லேட்டாக இருக்கும். டெய்லி அசைன்மெண்ட் எழுத வேண்டியிருக்கும், படிக்க வேண்டியது இருக்கும். அது இல்லாமல் நிறைய ப்ராஜெக்ட் ஒர்க்கும் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ பயங்கர தலைவலியாக தான் இருக்குமே எனக்கு அந்த டைம் படிக்கும் போதெல்லாம். எல்லாரும் தூங்குவாங்க, நான் மட்டும் ஒரு மணி 2 மணி வரையும் உட்காந்து வேலை பார்ப்பேன். கொஞ்சம் என் தம்பி கொஞ்சம் அவனுக்கு அந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பான். ஸோ அவன் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவான். என் தங்கச்சி அவள் சீக்கிரத்தில் வரமாட்டான். ஆனால் கொஞ்சம் பெரிய வேலைனா வருவா, இல்லைனா வந்து அவள் போயிடுவா. ஆனால் என் தம்பி ப்ராஜெக்ட் ஒர்க்குக்கெலாம் நிறையா ஹெல்ப் பண்ணுவான். அவனும் நைட்டு என் கூட தூங்காமல் இருந்து நாங்கள் 2 பேருமே சேர்ந்து நிறையாவே செஞ்சுருக்கோம். அவன் மட்டும் இல்லை, எங்கள் சித்தி பையன் கூட அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து செஞ்சு நான் ப்ரைஸ்லாம் கூட வாங்கியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி அப்போ தான் நிறையா தூங்காமல் உட்காந்து செஞ்சுது. ஸோ ரொம்ப நாள் கழித்து இந்த மாதிரி ப்ரௌன் ஷீட் போட்டு ரொம்பவே இதாக இருந்தது. தனுக்குட்டிக்கு வந்து ஒரே ஒரு ப்ராஜெக்ட் மட்டும் நாங்கள் பண்ணோம். அப்போ நாங்கள் கூட விளாக் வந்து ஷேர் பண்ணேன், அந்த கேரட்டு பண்ணுறது அந்த இது வந்து. ஸோ அதுக்கப்புறம் வேறு எதுவும் பசங்களுக்கு இப்போதைக்கு வரலை. தம்பி வந்து தூங்கி எடுத்து வந்திருக்கான். ஹாய் சொல்லு. ஹாய்.
காப்பி எங்க கொஞ்சம் தள்ளி போ, தள்ளி ஃப்ரேம்குள்ள வா. இப்போ நாங்கள் லேபிள் ஒட்ட போகிறோம். தலைகீழ இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்து கரெக்டாக வச்சுட்டு இருக்கா. லேபிள் ஓட்டணும். யாழினி போய் தூங்க போயிட்டா. யஷ்வந்த் எழுந்து வந்துட்டான். அவன் வந்து மொபைல் பார்த்துட்டு இருக்கான். ஹாய் யஷ்வந்த், என்ன பண்ணுறீங்க? தூங்கி எழுந்தீங்களா? சரி வா வா. ஒரு வழியாக எல்லா புக்கு நோட்டுக்கு எல்லாமே ப்ரௌன் ஷீட் போட்டாச்சு. ப்ரௌன் ஷீட்லாம் போட்டதுக்கப்புறமா எல்லா புக்கு நோட்டுக்கும் லேபிள் ஒட்டிட்டு மேலே வந்து பேர் எழுதி அப்புறம் அது செக்ஷன் அதுக்கப்புறம் என்ன சப்ஜெக்ட் அதை எழுதலாம் அப்படின்ட்டு எல்லாமே எழுதிட்டுருக்கேன். எனக்கு என் தங்கச்சிக்கு எப்படி இருந்ததோ, யாழ்னி ஸ்கூலுக்கு போகிறா அவளுக்கு ரெடி பண்ணுற மாதிரி இல்லை, இன்னமும் நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம் நமக்கு ரெடி பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அந்த நினைவுகள்லாம் எங்களுக்கு வந்தது. வீடியோ எடுத்த உடனே தானும் வந்து பால் குடிக்க மாட்டேன்னு எடுத்து வச்சிட்டா. உடனே எடுத்து அப்புறம் திரும்ப பால் குடித்தா. சரி ஏதோ ஒன்று குடித்தா போதும் அப்படின்ட்டு இருந்துச்சு. தியா குட்டி தான் இன்னும் வரவே இல்லை. அந்த அம்மா நல்லா தூக்கமாக தூங்கிட்டு இருக்காங்க. அள்ளி முத இப்போ தான் ஸ்கூல் போன மாதிரி இருந்தது. இப்போ வந்து எல்கேஜி யூகேஜி முடிச்சுட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போயாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே முடிச்சாச்சு. எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அட்டை போட்டு எல்லாம் பேக்கில் தூக்கி வச்சாச்சு. இங்கே யார் வராங்க? எங்கள் அம்மா பூ எடுத்துகிட்டு வராங்க. நீ வாங்கிக்கோ. தேங்க்யூ. எப்படி வேலை முடிச்சாச்சா? ஆமாம், ஒரு வழியாக பெரிய வேலை முடிஞ்சது. எது? ஒரு வழியாக பெரிய வேலை முடிஞ்சிச்சு. எல்லாத்தையும் ஏற கட்டி வச்சுட்டு மல்லாக்க படுக்க போச்சு. ஸ்கூல் வேலை முடிஞ்சிச்சு. யாழினி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு ரெடி ஆகிட்டா. யூனிஃபார்ம்லாம் அளவு கொடுத்தாச்சா? கால் பண்ண ஒரு நாள் மேடம் தூங்க போயாச்சு. எங்க தான் இவ்வளோ நேரம் வேலை பெட்டு வந்து போச்சு. இதை செய்யுங்க அதை செய்யுங்க எங்களை வேலை வாங்கிட்டு போய் தூங்கிட்டேன். அடுத்த 6 மாதத்துக்கு அவ்வளோ வேலை வாங்கணும். இதை ஹோம்ஒர்க் பண்ணி அதை ஹோம்ஒர்க் பண்ணி நான் மட்டும் ப்ரௌன் ஷீட்லாம் போட்டு முடிக்க ராதா வந்து எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்தா. சூப்பராக காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்லேயும் விளக்கேற்றி சூப்பராக சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் ராதாவும் கோயிலுக்கு கிளம்பிட்டா. உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. வருதே உதவி வருதே. ஈவினிங் போல் மேலே வந்துட்டோம். மேலே வந்து நல்லா சூப்பராக ஃபன் பண்ணிகிட்டு இருக்கோம். அங்கே பார்த்தீங்களா பூனைக்குட்டி தெரியுதான்னு தெரில. அது தெரியுதா? பூனைக்குட்டி ஜூம் பண்ணி பார்க்காதீங்க. சுதிரா மகிழ்வலாம் நான் வந்து பூ கட்டிட்டு பூ பறிச்சுட்டு பூ கட்டிட்டு இருக்கேன். கோழிலாம் உள்ள போயிடுச்சு. யஷ்வந்த் இங்க வாடா, யஷ்வந்த் இங்க வா. யாரே? அம்மா என் பிள்ளை. ஹாய். நீ போ. எல்லாம் ஒரே விளையாட்டு தான். இனி ஃபன்னு தான். கொஞ்சம் உடம்பு இல்லைனால தான் கோயிலுக்கு போகல. என் தங்கச்சி அதனால் நீ வரலக்கா நானும் போகலை அப்படின்னு சொல்லிட்டா. சரி அதனால் போகலை. அதே போல் ப்ரௌன் ஷீட் போட்டது 2 பேருக்குமே பேக் பெயின் பயங்கரமாக இருந்துச்சு. சாதாவே சும்மா உட்காந்தாலே பேக் பெயின் பயங்கரமாக இருக்கும். எனக்கும் சரி என் தங்கச்சிக்கும். அதுவும் இப்போ ப்ரௌன் ஷீட் போட்டது பயங்கர பேக் பெயின். கோவிலில் வந்து பிரதோஷம் இன்னைக்கு. ஸோ அதனால் கிரிவலம் சுற்றிட்டு இருக்காங்க. செக் பண்ணுறான் சுமிதா என்ன கூட எடுறி. யஷ்வந்த் தொண்டை ஒரு மாதிரி ஆச்சு. ஆமாண்டா கருகருன்னு அந்த பிள்ளையா கருகருன்னு இங்க பாரு தெரியுதானா? போக மாட்டமா இருக்கடா. நல்லா எடுத்தடா நீ. ஹாய் சொன்னல அப்ப இங்க மட்டும் எடுத்துடா. ஹாய் எடு. ஹாய். டியா. थैंक यू மா. அப்படியே சப்ஸ்கிரைபர் 20 பேர் ஆனாங்க. யாரா ஜந்து போடுவா? கலந்து வா முடியலையே.
அன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், வியூஸ் நல்லாவே போயிருந்தது. அதோட அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தேன், அதான் அம்மா வந்து கட்டி பிடிச்சி நல்லா வளர்ந்து வா அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ராதாஸ் கோயிலுக்கு போனதும் பசங்கள்லாம் பார்த்துட்டு எல்லாருமே போயிட்டாங்க. ஏன்னா பசங்க நான் 3 பேரையும் இங்கே தான் 4 பேரையும் இங்கே தான் விட்டு போனால், ஃபஸ்ட்டு தியா போனால், அதுக்கப்புறம் தனு யாழினி 3ம் போயிட்டாங்க. யஷந்த் வந்து போக மாட்டான், என் தங்கச்சி இல்லாமல் எங்கேயும் போக மாட்டான். சரி அதான் நாங்கள் இங்கே இருந்தே பார்த்து பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தோம். சரி அப்படியே வீடியோவும் எடுத்தேன். தியா குட்டி, தனு குட்டி, யாழினி எல்லாம் ஆளாளுக்கு ஒவ்வொரு பக்கம் ஓடிட்டு இருந்தாங்க. உடம்பு நல்லா இருந்தால் நாங்களும் கோயிலுக்கு போயிருப்போம். உடம்பு நல்லா இல்லாதனால சரி நாங்களும் கோயிலுக்கு போகலை, இங்கேருந்தே சாமி நினச்சாச்சு. இப்படி தான் அன்றைக்கி வந்து ஜாலியாக ப்ரௌன் ஷீட்லாம் நோட்டு புக்கெலாம் போட்டுட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. பசங்களும் கோயிலுக்கு போயிட்டு வந்து நான் சொல்லி மேலே போகணும், அதாவது படிக்கட்டுக்கு மேலே ஒரு ரூப் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அது மேலே ஏறணும், ஏன்னா டெய்லியுமே ஈவினிங் ஆனால் அது மேலே தம்பி வந்து கூப்பிட்டு போவான். ஸோ அதனால் பசங்க எல்லாம் ஒரே அழுக. இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்ததுமே எல்லாருமே அது மேலே ஏறிடுவாங்க. அந்த வீடியோவும் எடுத்திருக்கேன், சும்மா லைட்டாக தான் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் இதில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் வீட்டில் படிக்கிற பசங்களுக்கும் நோட்டு புக்கெல்லாம் ஸ்கூலில் கொடுத்துட்டாங்களா, எக்ஸாம்லாம் முடிஞ்சிச்சா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.